ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன் கண்களில் பட்டுச்சினாலே இந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமீன் செல்லமே. கடக்கவே முடியாது, சமாளிக்கவே முடியாதுன்னு நீ நினச்ச எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து தானே இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக இப்போது இன்னைக்கு இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கூட சீக்கிரம் சரியாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற பொய்யான மனிதர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய போலியான புன்னகைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற உனக்கு எது நல்ல வழி, எதை சரியாக செய்யணுன்ற சிறப்பான வழிகாட்ட இந்த சாயப்பா வந்துட்டேன். இந்த உலகத்தில் எப்போதும் அடுத்தவங்க சொல்கிற அறிவுரையை கேட்டு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், ஜெயிச்சிடலான்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. இங்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேற, அவங்கவுங்களுடைய சூழ்நிலையும் வேற. அப்படி இருக்கும்போது அவங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச விஷயம் உனக்கு சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் நான் வெவ்வேறு கேள்வித்தாளை கொடுத்திருக்கும் போது அவங்க எழுதின பதிலை உன் வாழ்க்கையில் நீயும் எழுத முடியாது தானே. எந்த விஷயமுமே கிடைக்கிறதுக்கு முன்பாக அதை ரொம்ப ஆர்வமாக ஏங்கி தவிக்கிறீங்க. கிடைச்சிருச்சுன்னா அது ரொம்ப மதிப்பு குறைவாக, மட்டமாக, அலட்சியமாக பார்க்குறீங்க. பொருட்களையும் அப்படி தான் செய்கிறீங்க, மனிதர்களையும் அப்படி தான் செய்கிறீங்க. இந்த உறவு தான் வேணும், இவங்க தான் எனக்கு வேணும், இவங்க கூட தான் நான் இருப்பேன், இந்த பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு அடம்பிடிச்சு வாங்குறீங்க, கூட வச்சுக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அது வெறுத்து சலிச்சு போய் அதை மகா மட்டமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க தானே. இப்படிலாம் நீங்கள் செய்கிறனால தான் சில விஷயங்களை கேட்டவனே உங்கள் கைகளில் கொடுக்காம கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன், தள்ளி வைக்கிறேன். கொஞ்ச காலம் காத்திருக்க வச்சுட்டு அதை உங்கள் கைகளில் கொடுக்கும்போது அப்போதாவது அதன் மதிப்பை உணர்ந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு மன தெளிவு உண்டாகும். பல விஷயங்களை தெரியாமல் இருந்தால் தான் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். என்ன நடந்தாலும் அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. சில விஷயங்களை அதன் போக்கில் அப்படியே விட்டுவிடு. வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது வரம் கொடுங்க சாயப்பா, என் வாழ்க்கையை மாற்றும் வரத்தை கொடுங்கன்னு நீ கேட்டுக்கிட்டே இருக்கியே. மனித வாழ்க்கையே ஒரு வரங்கிறத நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற? ஆடு, மாடு, பறவை, ஈக்கள், எறும்புகள்னு எத்தனையோ ஜீவராசிகளை படைச்சிருக்க நான். மனிதர்களுக்கு மட்டும்தான் சிரிப்பு, சந்தோஷம், புன்னகை, அது இதுன்னு பல பொருட்களை வாங்கி சுகமாக மாளிகையில் வசிக்கக்கூடிய, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய வரத்தை கொடுத்துருக்கேன். மனித வாழ்க்கையே உனக்கு வரோன்றதை நீ மறந்துடாத என் செல்லமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாராவது ஏதாவது நமக்காக தருவாங்க செய்வாங்கன்னு நினைக்காம எல்லாரையும் பார்த்து புன்னகை செய்ய கற்றுக்கோ. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புன்னகை செய்யக்கூடிய மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே அழகானவங்க. வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதோட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கை அழகாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். கெட்டதே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை ரசிச்சின்னா அந்த கெட்டதும் தானாகவே உன் கண்களை விட்டு கடந்து போயிடும். அனைத்துமே நீ ஆசைப்பட்டது போல கிடைச்சிட்டா நீ அலட்சியமாக நடந்துக்கிறன்றதால தானே சில விஷயங்களுக்காக உன்னை காக்க வைக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம சும்மா கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்காதே. நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பதில் கொடுக்குறேன். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ, மன நிம்மதி தான் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயம். எதுக்காகவும் உன் நிம்மதியை நீ விட்டு கொடுத்துறாதே. காசு பணத்தை எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், தவறான வழியில் போய் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் நிம்மதியை தர்மத்தின் வழியில், உண்மையின் வழியில், நேர்மையின் வழியில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அடுத்தவனை ஏமாற்றி கஷ்டப்படுத்து நோகடிச்சு பணத்தை சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாமல் போயிடும். நேர்மையான வழியில் உன்னுடைய உழைப்பின் மூலமாக, முயற்சியின் மூலமாக நீ சம்பாதிக்க தயாராகு. கிடைச்சதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சு போகதானே போகுது. எந்த மனுஷனும் சம்பாதிச்சதை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் மரணமே இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டமே படாமல் வாழ்ந்தான்னு உலகத்தில் சரித்திரத்தில் கூட யாருக்கும் இடம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் எது கிடைச்சாலும் அது ஒரு நாள் அவங்கள விட்டு போய் தான் ஆகும். அதே போல் உனக்கு பிடிச்சதையே நீ வேணாம்னு வெறுக்கவும் செய்வ, வேணாம் வேணான்னு வெறுத்ததே எனக்கு பிடிக்குதுன்னு உன் வாயால் நீ சொல்லவும் செய்வ. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது.
நீ எப்போதும் பேசும் வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் வகையில் மன அமைதியை தரும் வகையில் நல்ல வார்த்தைகளாக பார்த்து பேசு. உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் மனக்கவலைகளை எல்லாம் இந்த சாயப்பா என் பாதத்தில் வச்சிடு. உன் வீடு முழுக்க செல்வ செழிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படியும் மனக்கவலைகளற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. பக்தியும் நன்றியும் விசுவாசமும் மட்டும் உனக்குள்ளே இருந்தால் போதும். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த சாயப்பா வந்து உனக்கு துணையாக நின்று இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை உன் கைகளில் கொடுப்பேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் என் அருளால் ஒளியேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை புது பயணமாக நான் தொடங்கி வைக்க போகிறேன். இந்த நிசப்தமான இரவில் உன் பிரார்த்தனைகள் எனக்கு கேட்குது என் செல்லவே. நீ எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ, எது வேணும்னு கேட்குறியோ அதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். சோர்ந்து போயிருக்கிற உன் மனசுக்கு என் ஆசீர்வாதங்களும் அருளும் மருந்தாக இருக்கும். இப்போது இன்றிரவு எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. உன் கனவுல கூட நான் வந்து கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இரவு பொழுது இருள் சூழ்ந்து இப்போது இருந்தாலும் என் ஒளி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. நிம்மதியாக தூங்கும் உன் நெஞ்சில் உனக்கு காவலாக நான் நிற்க போகிறேன். நீ கவலையை விட்டுடு என் செல்லவே. நாளைக்கு உனக்கு வெற்றியின் விடியல் உதிக்க போகுது. நாளைய நாள் வெற்றி நாளாக உனக்காகவே விடியும்படி நான் செய்கிறேன். தாமதமான விஷயங்களையும் நீ தோல்வின்னு நினச்ச விஷயங்களையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற இந்த சாயப்பா வந்துட்டேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. நீ பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்களை தாண்டி நீ நம்பிக்கை வச்சதின் காரணமாக எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். இருள் சூழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒளியாக நான் எப்போதும் இருப்பேனேன் தங்கமே. உன் மனக்கவலைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை அகற்றி உனக்கான இன்பங்களை நான் கொடுத்துருவேன். அறிவிலும் புத்திசாலித்தனத்திலும் திறமையிலும் உனக்கு யாருமே சளைச்சவங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் திறமையாக இருப்பாங்க. அதனால் யாரையும் சாதாரணமாக நினைக்காம உன்னுடைய திறமையை பயன்படுத்தி உனக்கான சாதுரியத்தோட நீ வாழ்க்கையை தனித்துவமாக ஜெயிக்க தயாராகு. உன் திறமை மீது உனக்கு சந்தேகம் வரவே கூடாது. உன்னை கவனிக்கிறத விட எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை என் செல்லமே. நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். உன் திறமையை உனக்கு உணர்த்தி நீ முன்னேறும் பாதையையும் உன் கண்களில் காட்ட போகிறேன். உன் மனக்கவலைகள் அனைத்தும் இன்னைக்கு இரவோட இரவாக முடிஞ்சு போய் நாளையிலிருந்து உதிக்க போகிற சூரியன் போல உன் வாழ்க்கையும் ஜொலிக்க போகுது. உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுத்து நீ சாதனை செய்யும் போதுபடி என் அருள் மலையை பொழிய போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையை வெற்றி நிறைந்ததாக மாறும்படி நான் செய்கிறேன். நீ தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி என் அருளால் உன் வாழ்க்கை செழித்து வளரும்படி நான் செய்கிறேன். உன் பயம் இருந்தாலும் உன்னுடைய கவலையாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ போகும் பாதை முழுவதையும் நான் வெற்றியின் ஒளியால் நிரப்ப போகிறேன். என் அருள் உன்னை என்னாலும் காப்பாற்றுவேன் செல்லவே. நீ போகும் பாதையில் இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக வரும்போது நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ நடந்து போனீனா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் துயரங்கள் அனைத்தையும் போக்கி தள்ளிப்போன விஷயங்களையும் தாமதமான விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இனிமேலும் நீ உன் கஷ்டங்களை நினச்சி கவலைப்படவே தேவையில்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா கொடுக்க போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் எல்லாமே பனி போல, அதாவது சூரிய ஒளி பட்டவுடனே எப்படி இலைத்துளியில் இருக்க பனித்துளி விலகி போகுமோ அதே போல் உன்னை விட்டு விலகி போயிடும். இனிமே நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும். நீ தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறி உன் வாழ்க்கை அழகானதாக ஆகப் போகுது. நீ மனசில் நினச்சதையெல்லாம் நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கும்படி உனக்கு தேவையான வருமானத்தை நான் கொடுக்குறேன். நீ செய்யும் சொந்த முயற்சியின் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. முழுசா
உன்னை என் பாதுகாப்பில் வைத்து வழிநடத்தும் இந்த சாயப்பா உனக்கு நேரான பாதையவே காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்கும் பயப்படாம கலங்காம எப்போதும் சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கை இனி நிம்மதியையும் நிறைவையும் நோக்கித்தான் நகரப்போகுது.